ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் தக்காளி எடுத்திருக்கேன். 1 kg எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரண்டியில் 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு வந்து 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதுதான் வச்சு செய்ய போகிறேன். இதை பாருங்கள், 1 by 1 எப்படி செய்யலான்ட்டு இதை வறுத்து பவுட்ரு பண்ணிடணும். ட்ரை கடாயிலேயே போட்டு முதல்ல வறுத்துட்டு கடுகு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். இது நல்லா வறுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வறுத்துட்ட பாருங்கள், நல்லா ஆறணும். பவுட்ரு வரும், நல்லா ஆறின பிறகு பவுட்ரு வரும். அடுத்தது தக்காளி. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நம்ம தக்காளியோடைய தண்ணியிலே தான் செய்யணும். இது எண்ணெய் ஊற்றிருக்கேன், முதல்ல கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, தக்காளி போட்டு வதக்கிடலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்குது. இப்போ தான் போட்டேன், நல்லா வதங்கட்டும். வதங்கி கொஞ்சம் வந்த பிறகு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு ஆக்சுவலாக ஊறுகாய்னா நம்ம வந்து அரைக்கணும் இல்லையா, இது அரைக்க போகிறதில்ல, இது தொக்காவே பண்ண போகிறோம். தக்காளி தொக்குன்ட்டு வச்சு அது இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம், அரைக்க போகிறதில்ல. தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வருது. இது எண்ணெயில் போட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் நல்லா தண்ணி விட்டு நல்லா மேஷ் ஆகி வரணும், வேகட்டும். நல்லா பாயில் அடிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் இன்னும் பேஸ்ட் ஆகணும். நம்ம என்ன அரைக்க போகிறது இல்லையா, ஸோ இதுவே நல்லா தொக்காக நம்ம பண்ணணும். ஸோ மசியை அந்தளவுக்கு பண்ணி கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இன்னும் நல்ல ஒரு 5 நிமிஷம் நான் வேக விட்டேன். எவ்வளோ நல்லா தொக்கா வந்துடுச்சு பாருங்கள், தக்காளியே தெரியல. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தாளிச்சிக்கணும் விடுங்க. அடுத்தது இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள், 5 மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது பெருங்காயம், நல்லா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சா மாதிரி எவ்வளோ பேஸ்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள், மிக்சியில் அரைச்சா மாதிரி. ஆனால் இது ஜஸ்ட்டு பாயில் பண்ணது தான். ஸோ நீங்கள் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி நல்லா தொக்கா வந்துடும் ஈஸியாக. ஸோ மிக்சியெல்லாம் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் வந்து பார்த்திங்கனாக்கா புளி தண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து அப்படியே கூட போடுவாங்க செய்வாங்க. ஸோ அந்த திப்பிலாம் அதிலே இருக்கும், அதனால் அது வேண்டாம், நம்ம கரைச்சி ஊற்றி நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடுகு, வெந்தயம் பவுட்ரு, கருவேப்பிலை இல்லையா, ஸோ அதனுடைய பவுட்ரு இது கொட்டிச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே 1 ஸ்பூன் என்கிட்ட இது வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சக்கரை போடுறேன். ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுன்னு நம்ம பாயில் பண்ணி விட்டுட்டு தாளிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொச்சி வருது, நல்லா ஸ்லோவில் வச்சுருக்கேன். இனிமேல் ஸ்லோவில் தான் வைக்கணும். நல்ல பேஸ்ட்டாக நல்ல கிரேவி வந்துச்சு பாருங்கள், சூப்பராக இது டேஸ்ட்டு அந்த வாசனை. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எப்படியும் ஒரு 100-150 எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு அண்டு சீரகம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பொரிச்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், ஊற்றிடணும். அதை ஊற்றி கலந்துடணும். பாருங்கள், தாளித்து ஊற்றிட்டேன். இது நல்லா இப்போ கிளறிட்டு ஸ்லோவிலே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இன்னும் தொக்கா வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுனே இருக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டு வரலாம் இருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இல்லையா தாளிச்சது, இந்த மாதிரி நல்லா கொச்சி எண்ணெய் வருது பாருங்கள். நல்லா சுண்டி நல்ல எண்ணெய் போட்ட எண்ணெயில் நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, தக்காளி தொக்கு ரெடி. பாருங்கள், நல்ல அட்ராக்ஷனாக கலராக நல்லா ரெடிஷாக நல்லாயிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, போகிறோம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறட்டுன்ட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா தண்ணி விடும் சூடாக இருந்தாக்கா. கொஞ்சம் ஆறட்டும். இதுலேயே தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க, பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.